வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக HTML இன்ஜெக்ஷனை வச்சு எப்படி ஸ்டோர்டு பேஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் பேஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இது ஆக்சுவலாக இப்போது இந்த பர்டிகுலர் லெக்சரில் ஒரு ரியல் டைம் சினாரியோ மாதிரி ஒன்று கொண்டு போகலாம். ஓகே, HTML இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேக்காக ஒரு லாகின் பேஜை நம்ம HTML டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிற அந்த இன்புட் ஏரியா அஃப்கோர்ஸ் அது வல்னரபிள் டு HTML இன்ஜெக்ஷன். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல ஒரு அட்டாக்கர் எப்படி அதை டேக் ஓவர் பண்ணுவார்னா, அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பாயிண்ட்ல ஃபேக்கா ஒரு லாகின் பேஜ் HTML டேக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அதை அப்படியே அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவார். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த சினாரியோ எப்படி ரிலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த லெக்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சேம் திங் என்னோட பி ஆப்பில் இருக்கேன் அண்ட் நான் ஸ்டோர்டு பேஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம அட்டாக்கர் சினாரியோ அண்ட் விக்டமோட சினாரியோ ரெண்டு சினாரியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஸ்டோர்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பண்ணியிருப்போம்ல, நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, எப்படி இதை போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் பண்ணது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ரீசெட் அப்படின்னு இருக்கும். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு கொடுத்துன்னு மொத்தமாக கிளியர் ஆகிடும். இப்போ நான் திருப்பியும் அந்த ஸ்டோர்டுக்கு நான் போகிறேன், கொடுத்துட்டு நான் ஹேக்குன்னு கொடுத்தா எனக்கு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, சேம் திங் நீங்கள் விக்டம் சைட்லேயும் போய் செக் பண்ணிவிடுங்க வெதர் அங்கேயும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டோர்டுக்கு போகிறேன், ஹேக். ஓகே, இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் வெளில வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் அட்டாக்கர் சைட், இதுதான் ஆக்சுவலாக மொசிலா இருக்கிறது தான் அட்டாக்கர் சைட். ஓகே, ஸோ இப்போ அட்டாக்கர் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பர்டிகுலர் இன்புட் ஃபீல்டில் HTML இன்ஜெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்குள்ளே சில HTML டேக்ஸை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு லாகின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த லாகின் பேஜ்க்கான ஒரு HTML ஸ்கிரிப்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த HTML query. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML கோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லாகின் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு HTML கோடு. இதில் அட்டாக்கர் அந்த பர்டிகுலர் இந்த விக்டம் அந்த யூசர் நேம் ஃபீல்ட்லையும் அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்ட்லையும் அவங்க பாஸ்வேர்டை போட்ட உடனே அந்த ரெக்வஸ்ட் டேரெக்டாக யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் மூலிமா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆக்ஷனில் நம்ம ஒரு சின்ன லாகின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, ஆனால் இது ரியல் லாகின் கிடையாது. இந்த இடத்துல அட்டாக்கர் ஐபின்னு போட்டிருக்குல்ல. ஸோ ஆப்வியஸாக இங்கே ஆக்சுவலாக நம்மளோட ஐபி தான் இங்கே வரும். ஓகே, ஆஸ் அ அட்டாக்கர் என்னோட ஐபி தான் இந்த இடத்துல வரும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த அட்டாக்கர் ஐபி எடுத்துட்டு என்னோட ஆக்சுவல் காலி மிஷினோட ஐபி என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடுறேன். ஓகே, ஸோ ifconfig. ஸோ என்னோடது 1.4 அதுதான் என்னோட ஐபி. ஓகே, ஸோ நான் அந்த ஐபியை காப்பி பண்ணிவிட்டு நான் இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த பர்டிகுலர் கோடை நான் இந்த இன்புட் ஃபீல்டில் இன்ஜெக்ட் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஃபீல்டு வரும். அந்த லாகின் ஃபீல்டில் ஒரு விக்டம் யூசர் நேமோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஆக்ஷன் ஃபீல்டில் இருக்க ஒரு லிங்க்குக்கு தான் ஆக்சுவலாக அந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். அந்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக எல்லா ரெக்வஸ்ட்லையுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு பாஸ் ஆகுமா? அது பாஸ் ஆகும்போது ஆஸ் அன் அட்டாக்கர் என் சைட்லேருந்து நான் அந்த பர்டிகுலர் போர்ட்டில் நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ரெக்வஸ்ட் என்கிட்ட சேரும்போது அதில் இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற சினாரியோ. ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக என்னோட ஆக்ஷன் ஆக்ஷன் அந்த லிங்க்கை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் இந்த பர்டிகுலர் லிங்க்கை இந்த HTML கோடை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி நான் இதுக்குள்ளே போட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க ஒன்ஸ் நான் சப்மிட்னு கொடுத்தேன் என்னாச்சு, ஒரு லாகின் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சா? இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அப்படியே ப்ராப்பரான ஒரு லாகின் பேஜ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸ் கோ டு தி விக்டம் சைட். விக்டம் நம்ம கொடுத்துருக்க லெட்ஸே இந்த பர்டிகுலர் லிங்க்கை நம்ம ஒரு மெயில் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாக சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, விக்டம் அந்த பர்டிகுலர் லிங்க்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுதான் அந்த லிங்க்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த பக்கம் ஓப்பன் பண்ண அவர் சைடும் ஆக்சுவலாக அந்த லாகின் பேஜ், இது சைபர் ஃபாக்ஸ் அவர் சைடு அந்த லாகின் பேஜ் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ விக்டம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்துறதில்ல, அதில் என்ன ஒரு லிங்க்குக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணுமோ அந்த லிங்க்குக்கு அது ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் அ அட்டாக்கர் என் சைடில் நான் அந்த பர்டிகுலர் போர்ட்டில் நான் லிசன் பண்ணுறேன். -lvp ஸ்பேஸ் போர்ட் நம்பர் 80 லிசன் பண்ணுறேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரன் ஆகிறது எல்லாமே பேக் எண்டில் HTTPயில் தான். ஸோ அதனால் 80ல் ரன் பண்ணுறேன். லெட்ஸ் என்டர்.
ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பேக் எண்டில் லிசன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் சைபர் ஃபாக்ஸில் தான் இருக்கேன். இப்போ அட்டாக்கர் என்ன பண்ணுறாருனா, நான் அட்டாக்கர்னு சொல்கிறேன். விக்டம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னா அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுவேன். லைக் லெட்ஸே யூசர் நேம் வந்து லஃப்மேன் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு லெட் மீ புட் இட் அஸ் ப்ராக்ஸி PROXY. ஓகே, ஸோ ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தா இது வந்து ஹிட்டனாக இருக்கணும். ஓகே, நம்ம இன்னும் அந்த ஸ்கிரிப்டை வந்து அந்த HTML கோடை இன்னும் நம்ம ப்ராப்பராக இன்புட் டைப் வந்து இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டுக்கு. நான் இது வந்து ஹிடன் அந்த மாதிரி நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எல்லாமே வந்து டாட்டாக வரும். ஓகே, ஸோ நெவர் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து ரெக்வஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகி அந்த விக்டமுக்கு வந்து சென்ட் பண்ணி அந்த ஆக்ஷன்ற ஒரு மெத்தடுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதுக்கு போய் பார்க்குறேன். பாருங்கள், என் சைடில் வந்து ஆக்சுவலாக அது கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ பாரு, இந்த கெட் மெத்தடில் தான் போயிருக்குல்ல. சி ஹியர் இஸ் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அட்டாக்கரால் இந்த மாதிரி ஈஸியாக யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை எடுக்க முடியும். ஓகே, ரியல் டைமில். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸும் ஒரு பர்டிகுலர் அட்டாக்கர் பர்ஃபார்ம் பண்ண முடியும் விக்டம் மேலே. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரியல் டைம் அட்டாக். ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் நிறைய பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் HTML கோடை யூஸ் பண்ணி ஒரு லாகின் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே வந்து கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடாக மாற்றுவாங்க. லைக் இதுக்கு மேலேயே வந்து ப்ளீஸ் லாகினுக்கு மேலேயே வந்து ஒரு சின்ன ஃபேஸ்புக்கோட சிம்பிள் மாதிரி போட்டுருவாங்க. லைக் இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஃபேஸ்புக்கோட லாகின் மாதிரியே காமிப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சைட் மூலிமா கூட நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக்கோட லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு அட்டாக் சினாரியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு இன்புட் ஒரு ஃபீல்டை நம்ம கொடுக்குறோன்னா டெவலப்பர் சைடில் வந்து ஆப்வியஸாக அதை செக் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி இன்புட்ஸ் தான் நீங்கள் வாங்கணும், என்ன மாதிரி இன்புட்ஸ் வாங்குற அளவுக்கு தான் இந்த பர்டிகுலர் இன்புட் ஏரியா வந்து ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக இதில் இந்த இன்புட் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸை வந்து அதிகமாக நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதனால் இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் சைடில் வந்து இதை ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ண மாட்டுது, கொடுத்துருக்க இன்புட்டை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலை. ஓகே, ஸோ இதுதான் காரணம். ஓகே, இதை ப்ராப்பர் வேலிடேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்கை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.